தமிழ்நாட்டில் ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் ஜூன் 1, 2 ஆகிய 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் அதன் காரணமாக இந்த தென்மேற்கு பருவமழையால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய மழை பாதிப்பு இல்லை என்றாலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் கேரளாவில் இடுக்கி, திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை காலங்களாக உள்ளன. அதற்கு பிறகு டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை தொடங்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளாவில் அதிக மழை பொழிவு கொடுக்கும். தமிழகத்துக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும்போது தமிழகத்தில் அதிக மழை பொழிவு பெறக்கூடிய பருவமழையாக வடகிழக்கு பருவமழை உள்ளது. அதற்கு முன்னதாக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டு கேரளாவின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தை பொறுத்தவரையில் 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அதேபோன்று ஜூன் 1, 2 ஆகிய தேதியில் கோவை, திருச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் அந்த மழைக்கான தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், குறிப்பாக ஜூன் 1, 2 ஆகிய தேதியில் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். வருகின்ற 1 மற்றும் 2 ஆகிய 2 நாட்களில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் 1, 2 ஆகிய நாட்களில் 9 மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.